பண்டைய தமிழர்கள் உணவே மருந்து, மருந்தே உணவு என்ற கொள்கையை தீவிரமாக கடைபிடித்தனர். பூ, காய், பழம், விதை, குருத்து, கிழங்கு, கீரை போன்றவற்றையும் இளநீர், நுங்கு, தேன், தயிர், மோர், கள், கரும்புச்சாறு, பானகம் போன்ற இயற்கை பானங்களையும் நெல், வரகு, திணை, சாமை, மூங்கிலரிசி போன்ற தானியங்களையுமே உணவாக கொண்டு ஆரோக்கியமான வாழ்வு வாழ்ந்தனர். ஆனால் தற்போது நிலையே வேறு. பீட்சா, பர்கர் உள்ளிட்ட பல பெயர்களில் துரித உணவுகளை உண்டு உடல்நலம் சீர்கெட்டு மருத்துவமனை வாசல்களில் காத்து கிடக்கும் நிலையில் இன்றைய தமிழ்ச் சமூகம் உள்ளது. அதேவேளையில் மனித இனம் வளர வளர மதுவும் வளர்ந்துள்ளது. மதுவை தவிர்த்து மனித வரலாற்றை அறிய முடியாது. மது மனித இனத்தில் பிரிக்க முடியாத ஒரு அங்கமாக இருக்கிறது. நெடுங்காலமாக கொண்டாட்டத்தின் அடையாளமாக மட்டுமே மது இருந்து வந்துள்ளது. காலப்போக்கில் மதுவின் பயன்பாடு விரிவடைந்து இன்று நம் சமூக அமைப்பையே மிகவும் மோசமான நிலைக்கு கொண்டு செல்லும் ஒன்றாக மாறிவிட்ட சூழல் நாம் வாழும் காலத்தின் அவலம். உலகில் மனிதன் வாழும் அனைத்து இடங்களிலும் பலவிதமான பானங்கள் அருந்தப்படுகின்றன. அவர்கள் வாழும் சூழலுக்கு ஏற்ப அந்த பானங்களின் தன்மை இருக்கும். உலகமயமாக்கல் என்ற ஒற்றைச் சொல்லை வைத்து சர்வதேச சந்தையை தங்களின் கட்டுக்குள் வைத்திருக்கும் வல்லரசு நாடுகளின் பிடியில் சிக்கியிருப்பது நம் பொருளாதாரம் மட்டுமல்ல, நம்முடைய உணவு பழக்க வழக்கமும் தான். தங்களின் தயாரிப்புகளை விற்க நம்முடைய பாரம்பரிய உணவு பழக்க வழக்கத்தை அழிப்பதும் உலகமயமாக்கலின் ஒரு பகுதியே. அந்த வரிசையில் பண்டைய தமிழர்கள் உணவான கள்ளும் அடக்கம். சில மாதங்களுக்கு முன் உச்சநீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவால் தமிழக அரசால் நடத்தப்பட்டு வந்த டாஸ்மாக் கடைகள் பாதிக்கும் மேல் மூடப்பட்டது. பொதுமக்களின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் அவற்றை மீண்டும் திறக்க படாத பாடுபடும் தமிழக அரசு நம் விவசாயிகளின் நீண்டநாள் கோரிக்கையான பணங்களுக்கு அனுமதி என்பதில் மட்டும் தொடர்ந்து மௌனம் சாதித்து வருகிறது. இன்றைக்கு தமிழகத்திலே ஏராளமான பனை மரங்கள் இருக்கிறது, அதே போல் தென்னை மரங்கள் இருக்கிறது, ஈச்ச மரங்கள் இருக்கிறது. அப்படி கல் இறக்குவதற்கு அனுமதி அளிக்கிற போது ஏராளமான விவசாயிகள் அதனால் பயனடைவார்கள். கல்லினால் எந்த பாதிப்பும் இல்லை என்று மருத்துவர்களும் அறிவியல் நிபுணர்களும் கூறியிருக்கிறார்கள். கல் என்பது ஒரு மருத்துவ குணமுடையது என்றும் கூறியிருக்கிறார்கள். ஆகவே இந்த கல் இறக்குவதற்கு அனுமதி அளித்தால் ஏராளமான விவசாயிகள் இன்று வறுமையால் வாடிக்கொண்டிருக்கிற விவசாயிகளின் வாழ்வில் ஒரு ஒளியேற்றுவதாக இருக்கும். கள்ளுக்கு தமிழகத்தில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. கேரளா, ஆந்திரா, தெலங்கானா போன்ற மாநிலங்களில் விற்பனைக்கு எந்த தடையும் இல்லை. கேரளாவில் மது கொள்கை மற்றும் மதுவிலக்கு தொடர்பாக நியமிக்கப்பட்ட உதயபானு கமிஷன் தனது அறிக்கையில் கள் மது அல்ல, உணவின் ஒரு பகுதி என பரிந்துரை அளித்துள்ளது. ஆனால் தமிழகத்திலோ மதுவிலக்கு சட்டத்தின்படி தமிழக அரசு கள்ளை தடை செய்துள்ளது. கள் இறக்குவதும் பருகுவதும் அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமை. இந்த உரிமை உலக அளவில் தமிழ்நாட்டில் மட்டும் பறிக்கப்பட்டு இருக்கின்றது. இவ்வாறான செயல் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 14வது பிரிவுக்கு முரணானது. ஆகவேதான் நாங்கள் 12 ஆண்டுகளாக போராடி கொண்டு இருக்கின்றோம். நீராவும் கள்ளும் பதநீரும் உணவு பட்டியலிலே வைக்கப்பட்ட ஒன்று. இவற்றிற்கு அரசு தடை விதிக்கக்கூடாது. அப்படி அது தடை விதித்தால் அது அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. சரி, கள் உடல் நலத்திற்கு கெடுதி, போதைப் பொருள் என்றால் ஆண்டுதோறும் இலக்கு வைத்து டாஸ்மாக் கடைகளில் அரசு விற்பனை செய்யும் மதுபானங்கள் என்ன புனித நீரா என்ற குரல்களும் ஒலிக்காமல் இல்லை. தற்போது டாஸ்மாக் மதுக்களுக்கு எதிராக மக்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். டாஸ்மாக் மது வேறு, கள் வேறு. டாஸ்மாக் மதுக்கள் எல்லாம் மதுக்கள். கள் மது பட்டியலில் வருவதில்லை, கள் உணவு பட்டியலிலே வருகின்றது. ஆகவே டாஸ்மாக் மது ஒரு பன்றி, கள் என்பது ஒரு பசு. இரண்டையும் ஒரே தொழுவத்தில் ஓட்டச் சொல்வதென்பது ஏற்புடையதல்ல. டாஸ்மாக் விற்பனை மதுக்களும் வெளிநாட்டு இறக்குமதி மதுக்களும் தேவாமிர்தங்கள் அல்ல. அதே நேரத்தில் கள் ஒன்றும் ஆலகால விஷமும் அல்ல. இதை உணர்ந்து தமிழ்நாட்டில் தற்போது இருக்கக்கூடிய இந்த சூழலில்
டாஸ்மாக் மதுக்களுக்கும் இறக்குமதி மதுக்களுக்கும் எதிராக மக்கள் போராடி கொண்டிருக்கும் இந்த நிலையில் உணவின் ஒரு பகுதியான கள்ளுக்கு வைத்திருக்கக்கூடிய தடையை நீக்கி அறிவிக்க வேண்டும் என்பதுதான் கள்ளு இயக்கத்தினுடைய கோரிக்கை. இந்த அரசு செவிமடுக்கும் என நாங்கள் நம்புகின்றோம். எந்த பானமும் பானமாக இருக்கும் வரை எந்த பிரச்சனையும் இல்லை. அது பழக்கமாக மாறும்போதுதான் கடுமையான பின் விளைவுகளை ஏற்படுத்துகிறது. கல் மக்களுக்கு ஒரு தாய்ப்பாலுக்கு சமமாக நிகராக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு கல்லை மக்களுக்கு தமிழக அரசு அனுமதி கொடுத்தா விவசாயிகளும் மற்ற தொழிலாளர்களும் அதை சார்ந்து பிழைப்பாங்கன்றதுக்கு இதில் ஒரு மாற்று கருத்தே இருக்காது. இது வரைக்கும் நம்ம அருகில் இருக்கிற எங்களுக்கு 10 கிலோமீட்டருக்கு பக்கத்திலே இருக்கிற ஆந்திரா மாநிலத்தில் கூட கல் விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அதனால் எந்த பாதிப்புமே மக்களுக்கு நேர்ந்தது இல்லைன்றது நிதர்சனமான உண்மை. நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். நாங்களும் வருஷத்தில் ஒரு முறை எங்களுடைய சூடு தணிக்கிறதுக்காக அந்த கல்லை குடிக்கிறது பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காக நாங்களும் போயிட்டு வருஷத்தில் ஒரு முறை அதை குடிச்சிருக்கிறோம். போதை அதிகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ரசாயனங்கள் அதிகப்படியாக கலந்து கள் விற்கப்படுவதாகவும் அதை அரசால் கண்காணிக்க இயலவில்லை என்று கூறி கள்ளுக்கு 1987 தடை விதிக்கப்பட்டது. 1/1/1987 தமிழ்நாட்டில் கள் இறக்கவும் பருகவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தடைக்கு சொல்லப்பட்டிருக்கும் காரணம், கள்ளில் கலப்படம் செய்தார்கள், கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை, ஆகவே தடை என்பதுதான் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரணம். இது ஒரு கண்டுபிடிக்கப்பட்ட காரணம். கலப்படத்தை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு கடமை அரசுக்கு உண்டு. இது அரசனுடைய ஆளுமையை எடுத்துக்காட்டுவதாக இருக்கின்றது. பக்கத்தில் பாண்டியில், கேரளத்தில், ஆந்திராவில், அண்டை மாநிலங்களில் கள் இறக்குகின்றார்கள். அங்கும் இது போன்ற கலப்படம் செய்வார்கள். குளோரல் ஹைட்ரேட் என்று சொல்லக்கூடிய ரசாயன பண்டம் எங்கும் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். அங்கும் கலப்படம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. தமிழ்நாட்டில் மட்டும் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா, கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியாத அரசா? இதற்கு தமிழ்நாடு அரசுதான் பதில் சொல்ல வேண்டும். சரி, கள் எப்படி எடுக்கப்படுகிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? முதலில் பழங்கள்ளு குறித்து பார்ப்பதற்கு முன் பனை மரம் குறித்தும் அதன் பயன்கள் குறித்தும் பார்க்கலாம். பனைமரம்தான் தமிழரின் அடையாளம். பனைமரம் இருந்தது தமிழ்நாட்டின் சின்னமே மரம் பனைமரம் தான். அந்த பனைமரம் இருக்கிறதே தெரியாமல் போயிடும். வரக்கூடிய காலத்தில் பனையை வச்சா சீக்கிரம் வளராது. அது நாள்பட்டு வளரக்கூடியது. குறைஞ்சது 25 வருஷம் 35 வருஷத்துக்கு கழிச்சு அதுக்கப்புறம் தான் அது ஒரு குறுத்து தள்ளும். பனையை வச்சவன் பார்த்துட்டு சாவான், தென்னையை வச்சவன் தின்னுட்டு சாவாங்கிறது பழமொழி. தமிழ் மொழியின் எழுத்துக்கள் முதலில் பனை ஓலையில்தான் பதியப்பட்டது. தமிழகத்தின் மாநில மரம் என்ற பெருமை கொண்டதும் பனை மரம்தான். பனை குறைந்தது 60 வருடங்களுக்கு மேல் வாழும். வேர் முதல் நுனி வரை பனையின் ஒவ்வொரு பகுதியும் நமக்கு பயன் தருபவை. மிக நீளமான உறுதியான சல்லிவேர் தொகுப்பை இது பெற்றிருப்பதால் மண் அரிப்பை தடுக்கும் இயற்கையான அரணாக நம் முன்னோர் இதனை வயல் வரப்புகளிலும், குளம், கால்வாய்கள், ஆற்றுப்படுகைகளிலும், கடலை ஒட்டிய பகுதிகளிலும் வளர்த்தனர். உறுதியான பனையின் தண்டு பகுதி குடிசை மற்றும் ஓட்டு வீடுகளில் பனம் வரிச்சலாகவும், சிறு கால்வாய்கள், வாய்க்கால்களை கடக்க உதவும் மரப்பாலமாகவும் பயன்படுகிறது. பனை ஓலையை தாங்கி நிற்கக்கூடிய மட்டை வீடுகளைச் சுற்றி வேலி அமைக்கவும், தடுப்பு தட்டிகள் பின்னுவதற்கும், கயிறு திரிக்கவும் பயன்படுகிறது. வெயில் காலங்களில் இயற்கை நமக்கு அளித்த கொடை பனை நுங்கு. முளைத்து கிழங்கு விட்ட பனை விதை மிகச்சிறந்த சிற்றுணவாக பயன்படுகிறது. அதில் அதிக அளவு நார்ச்சத்துக்கள், தாது பொருட்கள் உள்ளன. பனையில் இருந்து கிடைக்கப்பெறும் பதநீர் ஒரு சிறந்த குளிர்ச்சி தரும் பானமாகும். பனை மரத்துலேருந்து வரக்கூடிய பதனியில் சுண்ணாம்பு போட்டால் அது பதனி ஆயிரும். சுண்ணாம்பு போடாமல் இருந்தால் அது கல்லாயிரும். அது கல்லுக்கு அருமருந்து தான். இப்போ உள்ள டாஸ்மாக் கடையில் குடிக்கிறதோட அந்த கல்லை குடித்தா அப்போ உள்ள பொம்பளையாளர்லேருந்து விவசாயிலேருந்து எல்லாமே குடிச்சிட்டு தான் போய் வேலை வைப்பாங்க. அந்த மாதிரி வேலை வைத்து தான் உடம்பை திராரத்தம் வச்சுக்கிட்டாங்க. இந்த பதனியை இறக்கி குடிக்கும்போது உடம்புல குளிர்ச்சியான சத்து கொடுக்கு, நீர் சத்து அதிகமாக இருக்கிறது, மருத்துவ குணங்கள் நிறைய சேர்ந்தது. பதநீரை காய்ச்சி பனை வெல்லம் செய்யப்படுகிறது. பனை வெல்லம் ஒரு சிறந்த மருத்துவ குணமுடைய இனிப்பு பொருளாகும். இந்த கருப்பட்டியோடைய பயன்கள் என்னென்னா, உடம்பு குளிர்ச்சியானது. இது சில்லு கருப்பட்டின்னு சொல்லக்கூடியது. சுக்கு, மிளகு, குறுமிளகு, ஓமான், திப்பிலி எல்லாம் சேர்ந்தது. இது சளி தொந்தரவுக்கும் நெஞ்சு
சளிக்கும் ஜீரணத்துக்கும் நல்லது. பனங்கற்கண்டு பால், இளநீர் இந்த மாதிரி போட்டு சாப்பிட்டுக்கலாம். உடம்புக்கு குளிர்ச்சியானது. கருப்பட்டி வந்து மகப்பேறானவங்களுக்கு மருந்து சேர்த்து கொடுப்பாங்க. அந்த காலத்தில் உள்ள பிரசவத்துக்கு மருந்து எல்லாமே இதுதான் சேர்த்து கொடுப்பாங்க. இப்போ வந்து நகரின் வாழ்க்கை மாத்திரை மருந்து எல்லாம் போயிட்டு இருக்கு. இதை மக்கள் வெளியே ரோட்டில் வச்சு பார்க்கும்போது வாங்குறது கொஞ்சம் சங்கோச்சப்படுறாங்க. உலகளவில் 108 நாடுகளில் பனை மரங்கள் உள்ளன. எந்த நாட்டிலும் கள் இறக்குவதற்கோ குடிப்பதற்கோ தடை இல்லை. தமிழகத்தில் மட்டும் தடை உள்ளது. கள் இறக்குவதற்கான அனுமதி இருந்தவரை, அதனால் வருமானம் கிடைத்தவரை பனை மரங்களை காப்பாற்ற வேண்டும் என்ற கவலை விவசாயிக்கு இருந்தது. நேரடியான வருமானம் இல்லை என்றதும் அதன் பிறகு பனை மரங்களை கைவிட்டு விட்டனர் விவசாயிகள். பனை விவசாய அழிவுக்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் கள்ளுக்கு தடை விதிக்கப்பட்டது ஒரு முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. 108 நாடுகளில் பனைத்தென்னை மரங்கள் உள்ளன. எந்த ஒரு நாட்டிலும் கள் இறக்கவும் பருகவும் தடை இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும் இத்தகைய தடை இருப்பது அரசியலமைப்பு சட்டத்திற்கும் உலகளாவிய நடைமுறைக்கும் எதிரானது. ஆகவே தமிழ்நாடு அரசு கள்ளுக்கு வைத்திருக்கக்கூடிய தடையை நீக்கி அறிவிக்க வேண்டும். ஒரு சில இடங்களில் குளோரல்ஹைட்ரேட் போன்ற ரசாயன பண்டத்தை கலந்து விற்றார்கள் என்ற குற்றச்சாட்டு ஏற்புடையதல்ல. அந்த கலப்படத்தை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு, கடமை அரசுக்கு உண்டு. அண்டை மாநிலங்களில் உலக அளவில் கள்ளை விற்கின்ற பொழுது தமிழ்நாட்டில் மட்டும் கள்ளுக்கு தடை விதித்திருப்பது ஏற்புடையது அல்ல. ஆக அரசாங்கம் தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும். சரி, பணங்கள் எப்படி எடுக்கப்படுகிறது? தமிழ்நாட்டில் பணங்கள் இறக்க தடை இருப்பதால் நம் சென்னைக்கு அருகில் இருக்கும் தமிழக ஆந்திர எல்லையான ஊத்துக்கோட்டைக்கு பயணமானோம். தமிழ்நாட்டு விற்கிறடனா தமிழ்நாட்டில் விட்டா தானே அது அவங்க வந்து அப்போ எடுத்துட்டானுங்களா. ஆந்திராவில் எப்பவும் கல், தென்னங்கல்லும் இருக்குது, பனங்கல்லும் இருக்குது. அது ஒரு 3 மாதம் 4 மாதம் தென்னங்கல். ஆந்திரா கல் மட்டும் ஒரு 6 மாதம் கல். இதில் குடிசையெல்லாம் போட்டு வைக்கிறதுன்னு ஆந்திராவில் தான் போட்டு வைக்கிறாங்க. இங்கே வந்து அவ்வளோ போடுறதில்லை. அவ்வளோவா இங்கே சேல்ஸு கிடையாதுல்ல. அதனால் வந்து சாப்பிட்டு போயிடுவாங்க. அதே ஆந்திராவில் கொஞ்சம் உள்ளே போனோம்னா கொட்டாவை போட்டு வாத்துக்கறி அதெல்லாம் வச்சு மெட்ராஸ்லேருந்து வராங்களா கார் எடுத்துக்கின்னு, தமிழ்நாட்டிலேருந்து வரானுங்க கார் எடுத்துன்னு வராங்க, உட்காந்துக்கிறாங்க. அப்படியே ஒரு 10 பேர் வராங்க, உட்காந்துக்கிறாங்க, சாப்பிட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க. ஊத்துக்கோட்டையில் இருந்து செல்லும் வழியில் சற்று உள்வாங்கி செல்கிறது மதனஞ்சேரி என்னும் ஊர். தமிழகத்தில் இருந்து ஒரு பெருங்கூட்டம் இங்கு கள் குடிக்க தினமும் படையெடுக்கிறது. நாங்கள் 3 மாசமா 4 மாசமா போடுவோம். இந்த சீசன் ஆனால் 4 மாதம் 5 மாதம் வரும் கல். ஆனால் இது உடம்புக்கு நல்லது. ரொம்ப பேர் வருவாங்க. ஆவடி, அம்பத்தூர், தாம்பரம் அப்படி இப்படியானே ரொம்ப வெளிநாட்டிலேருந்து வருவாங்க. நல்லா வந்து உட்காந்துன்னு நல்லா கல் சாப்பிடுவாங்க. அவங்க தகுந்த மாதிரி கறி செஞ்சு கொடுக்க சொல்லுவாங்க. அவங்களும் கறி எடுத்துன்னு வருவாங்க. நாங்களும் செஞ்சு கொடுப்போம். இந்த சிக்கன் எடுத்தாந்தா செஞ்சு கொடுப்போம். வாத்து கறி செஞ்சு கொடுக்க சொன்னால் செஞ்சு கொடுப்போம். இந்த மதனஞ்சேரியில் மட்டும் சுமார் 14 கள்ளுக்கடைகள் உள்ளன. இது வந்து ஆந்திரா கடை, ஆந்திரா லைசன்ஸ் கடை. இது 14 கடை இருக்குது. இது மதனஞ்சேரி கிராமம். 14 கடை இருக்குது. ஆனால் 14 கடையிலும் நல்லா கல் வியாபாரம் ஆகும். ஒருத்தருக்கு ஒருத்தர் இல்லைனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. இங்கே இல்லைனாலும் இன்னொருத்தர் எடுத்து போய் வாங்கி போய் கொடுப்பாங்க. அது மாதிரி ரொம்ப பேரும் வந்து வருவாங்க, தெரிஞ்சுங்கெல்லாம் வருவாங்க, நல்லா இருக்குன்னு சாப்பிடுவாங்க. 15க்கும் மேற்பட்ட கள் இறக்கும் தொழிலாளர்கள் உள்ளனர். இவர்கள் கள் இறக்குவதே பார்ப்பதற்கு ஒரு சுவாரஸ்யமாகத்தான் இருக்கிறது. இழுத்து மடித்து இறுக்கமாய் கட்டப்பட்ட கைலி, மேலே உடம்பை ஒட்டினார் போல பனியன், இடுப்பில் கைலியின் முடிச்சு நழுவாதவாறு பெல்ட். திடகாத்திரமான அந்த மனிதர் பனை மரம் ஏறுவதற்காக தன்னுடைய கருவிகளான பனை நுங்கு சீவும் அறிவாள், ஒரு பிளாஸ்டிக் குடம், இணைக்கப்பட்ட பனை நாரினால் ஆன கயிற்றை இறுக கட்டிக்கொண்டு மரம் ஏற ஆரம்பித்தார். 2-3 பானைகள் கட்டப்பட்ட மரத்தின் உச்சிக்கு ஏறி ஒரு பானை எடுத்து அதில் வடித்திருந்த கல்லை தன்னுடைய இடுப்பில் இருந்த பிளாஸ்டிக் குடத்தில் கவிழ்த்துக் கொண்டார். பனை நுங்கு காய்க்கும் தண்டை, அதாவது கள் வடியும் தண்டை திரும்பவும் சீவி பானையை தண்டில் மாட்டிவிட்டார். வடியும் கல்லை திரும்பவும் சேகரிக்க மாட்டிவிட்டு அடுத்த பானைக்கு தாவினார். இப்படி எல்லா பானைகளில் இருந்த கல்லை சேகரித்துவிட்டு அவர் இறங்குவதற்குள்ளாகவே அவர் ஏறிய மரத்தை கள் பிரியர்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள். தான் சேகரித்த கல்லை தனக்கென ஒரு விற்பனை இடம் வைத்து அங்கு கொண்டு சென்றார்.
எவ்வளவு காசு வேணும்னாலும் வாங்கிக்கங்க, ஆனா நல்ல கள்ளா கொடுங்க என்னும் குரல்கள் அதிகம் ஒலிக்கின்றன. போதலை இல்லைண்ணா, போதை வந்தது பொய். அது எவ்வளோ ஆகாதுண்ணா, ஒரு குடம் குச்சாலும் ஆகாது, 20 ஜக்கு வச்சாலும் ஆகாதுண்ணா. போதை மட்டும் அது எத்தனை மரத்தான் கூட இருக்கு தட்டும், அது மட்டும் ஆகாது. கல் குடிச்சா சப்புன்னு தான் சார் இருக்கும், அது வந்து போதை ஏறாது. போதை ஏறதுக்கு சான்ஸ் இல்லை. அதனால் ஏதாவது கெமிக்கல் போட்டு கலந்தாங்கன்னா அப்போ தான் போதை ஏற அது வாய்ப்பு உண்டு, இல்லைன்னா போதை ஏறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஏனெனில் ஒரு சில இடங்களில் போதைக்காக கள்ளில் சில கலப்படங்கள் செய்யப்படுவதாகவும் கூறப்படுகிறது. குடிச்சானா அதான் ஒரு தித்திப்பாக இருக்கும், சக்கரை போடுற எப்படி இருக்கும், சக்கரை சாப்பிட்டா எப்படி இருக்கும் அது மாதிரியா இருக்கும். அது கெமிக்கல் போட்டு இது பண்ணுறாங்களா, சக்கரை மாதிரியா இருக்கும். அதையும் போதை வர மாதிரியா இருந்து ஒரு ஜக் குடி 2 ஜக் குடிச்சான்னா போதை ஃப்ளாட் ஆகிடும். ஒரு பனை மரத்தில் நாள் ஒன்றுக்கு 3 முறை ஏறி கள் எடுக்கப்படுகின்றன. ஒரு பனையில் ஒரு முறை ஏறினால் சுமார் 2 முதல் 5 லிட்டர்கள் மட்டுமே கிடைக்கிறது. ஆனால் தமிழகத்தில் இருந்து படையெடுக்கும் கூட்டம் எவ்வளவு கள் கேட்டாலும் சில இடங்களில் கொடுக்கப்படுகிறது. அது எப்படி என விசாரிக்கும் போது சில பகீர் தகவல்கள் நமக்கு கிடைக்கின்றன. பணங்கள் செயற்கையாக தயாரிக்கப்படுவதாக அவர்கள் கூறியதை முதலில் நாம் நம்ப மறுத்தாலும் அந்த செயற்கை முறையை அவர்கள் விவரிக்க நமக்கும் பகீர் என்றது. இந்த செயற்கை கல்லை தயாரிக்க அவர்கள் பயன்படுத்துவது திருஷ்டி பூசணிக்காயை தான். பனை மரத்தில் இருந்து எடுக்கப்பட்ட கள் சிறிதளவு, வேக வைத்த பூசணிக்காயின் சாதம் சிறிதளவு, போதைக்காக ஒரு வகை போதை பவுடர் மற்றும் கள்ளின் சுவை கிடைக்க சிறிதளவு சாக்ரீன், இவை அனைத்தையும் கலந்து செயற்கை கல்லை தயாரிக்கிறார்கள். இதுதான் செயற்கை கள். இப்படி சிலர் இங்கேயும் போலிக்கள் தயாரிப்பாளர்கள் என அஞ்சி அரசு தடை விதிப்பது சரியா என தொடர்ந்து போர்க்குரல்கள் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றன. டாஸ்மாக் இழப்பை ஈடுகட்ட அரசே கள் விற்பனையை ஏற்று நடத்த வேண்டும் என வலியுறுத்துவோரும் உண்டு. பனங்கள் தென்னங்கள் ரெண்டுமே நம் உடல் ஆரோக்கியத்துக்கும் மிக சிறந்த உணவாகும். இதை தவறாக பயன்படுத்தி நிறைய வருமானம் வர வேண்டும் என்று போதைப் பொருள்களை எல்லாம் தமிழ்நாட்டிலே ஊக்குவித்து உடலுக்கு நல்லது தரக்கூடிய இந்த பனங்களையும் தென்னங்களையும் தவிர்க்கிறார்கள். அரசாங்கம் இதுக்கு செவிசாய்க்க வேண்டும். இவ்வாறு நடந்தால் இப்பொழுது பலர் சாராயம் மற்ற பொருள்கள் சாப்பிட்டுவிட்டு நிறைய பேர் உயிரிழக்கிறார்கள். அது சரியாக யாருக்கும் தெரியப்படவில்லை. அதனுடைய கணக்கு யாருக்கும் டேட்டாவும் அரசாங்கம் வெளியேறதில்லை. ஆனால் இதை சாப்பிட்டு இதை டிக்ளேர் பண்ணாங்கன்னா நிச்சயமாக மக்கள் நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்வு வாழ முடியும். இவற்றுக்கெல்லாம் முன்பாக தமிழர்களின் பாரம்பரிய உணவான கள் குறித்த நேர்மையான உரையாடல்கள் மிக மிக அவசியம். மீட்டெடுக்கப்பட வேண்டியது அழிக்கப்பட்ட அழிக்கப்படும் ஒட்டுமொத்த தமிழரின் பாரம்பரியமும் தான்.